பாஜக ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த குழந்தை சீமான் அப்படின்னு சொல்றது என்ன காரணம்? இன்னைக்கு தமிழ் தேசியம் என்ற கொள்கை கோட்பாடுகளோடு களமாடுகின்றேன் என்று சொல்கின்ற சீமான் அவர்கள் வழிமாறி போகிறார். அவர் தான் சண்டைக்கு ரெடி ஆகிட்டு இருக்காரு. வார் போர் அப்படின்றாரு. அது ரொம்ப நகைச்சுவையாக இருக்கிறது. பிராமணியம் என்ற கடப்பாறையை கொண்டு நான் திராவிடம் என்ற கோட்டையை தகர்ப்பேன். திராவிடம்ன்றது உங்க அப்பையும் கொடுத்தது இல்லை. திருமாவளவன் அண்ணன் பிரசவம் பார்த்தாரானால ஒரு கேள்வியை பதிலடியா வைக்கிறாரு. எல்லாமே சீமான் அவர்களே, உங்களை முத அரசியல பிரசவம் பார்த்தவர் எழுச்சி தமிழர். நல்ல குழந்தையா இருப்பேன்னு பார்த்தேன். கடைசி நீ இப்படி சவளப்பிள்ளையா இருப்பேன்னு யாரு கண்டா? கந்தன்மலை உங்களுடைய பேட்டிகள் கூட நிறைய பார்க்க முடிஞ்சது. இந்த அடங்கமறு அத்துமீறெல்லாம் வச்சு அவ்வளவு தூரம் ஒரு படத்துல அவர் பேசியிருக்கிறாரு. கட்சி ராஜாவை நாங்கள் லூசுன்னு சொல்லுவோம். லூசுன்னு சொல்றது மட்டும் இல்ல, அது ஒரு லூசுங்க. 6 சீட்டுக்காக மீசியை முறுக்கிட்டு காலை நக்கிட்டு இருக்கிறவங்க என்ன பேசக்கூடாதுன்னு ரொம்ப கடுமையா பேசாருல சார். நீ போய் ஆர்எஸ்எஸ் கும்பல போய் நக்கிக்கிட்டு இருக்க காலை, அதுக்காக ஆர்எஸ்எஸ் கும்பல் நடத்துற மேடையில போய் நீ ஏறின பொடிப்பயலுக. நம்ம என்ன செய்ய முடியும்? போட ஓட போட போட ஓடு ஓடு எல்லாம் கிட்ட வராத அப்படின்னு விரட்டி விடுறோம். அவ்வளவுதான் மேட்ரு. தமிழரம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாநில இளைஞர் அணி செயலாளர் திரு சங்கத்தமிழன் அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். எப்படி இருக்கிறீங்க சார்? நல்ல மகிழ்ச்சியாக இருக்கிறோம். என்ன சார் திடீர்னு சீமான் திருமாவளவன் அவர்களிடையே ஒரு சண்டை போயிட்டு இருக்கு. பாஜக ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த குழந்தை சீமான் அப்படின்னு சொல்றாரு. என்ன காரணம்? இது சண்டை என்று நாம் சொல்ல முடியாது. அரசியல்ல இன்னைக்கு தமிழ் தேசியம் என்ற கொள்கை கோட்பாடுகளோடு களமாடுகின்றேன் என்று சொல்கின்ற சீமான் அவர்கள் திசை மாறி போகிறார்கள், வழிமாறி போகிறார். அப்புறம் அவரை அரசியல்படுத்துவது, அவரை முறைப்படுத்துவது எங்கள் தலைவருடைய கடமை. எதிரிகளை கூட அரசியல்படுத்தணும். இவர் ஒரு சகோதரர் தான், ஒரு தம்பி தான். தம்பி இப்படி தப்பு தப்பாக போகிறாரே அப்படின்றக்கா எங்கள் தலைவர் அவருக்கு ஒரு அறிவுரை வழங்குகிறார். அதை உங்கள் பார்வைக்கு சண்டை என்று நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒன்றும் தப்பு இல்லை. சண்டை யாரோட போடுவோம்? எதிரியோட சண்டை போடுவோம். நாங்கள் அவரை ஒன்றும் எதிரியாக நினைக்கல. அப்புறம் ஒரு சகோதரர், ஒரு தம்பின்னு. ஆனால் அவர் தான் சண்டைக்கு ரெடி ஆகிட்டு இருக்காரு. வார் போர் அப்படின்றாரு. அது ரொம்ப நகைச்சுவையாக இருக்கிறது. நீ யாரிடம் போரிட வேண்டும்? சங்கிகளோடு நீங்கள் போரிட வேண்டும். யாரோடு நீங்கள் போரிட வேண்டும்? சனாதனவாதியோடு போரிட வேண்டும். யாரோடு நீங்கள் போரிட வேண்டும்? மதவாதியோடு போரிட வேண்டும். யாரோடு நீங்கள் போரிட வேண்டும்? தமிழ்நாட்டில் சாதியை உருவாக்கியவர்களை எதிர்த்து நீங்கள் போராட வேண்டும். அதான் தமிழ் தேசியம். தமிழ் தேசியம் என்பதை மேதகு அவர்கள் உருவாக்குகின்ற அந்த காலகட்டத்தில் என்ன சொன்னார்? அதாவது ஆதிக்கத்தை எதிர்த்து போரிட வேண்டும், அடக்குமுறை எதிர்த்து போரிட வேண்டும் என்று ஒரு மாபெரும் ஒரு யுத்த களத்தில் இருந்து அவர் தனது உயிரையே மாய்த்தார் மக்களுக்கு, அதுவும் தமிழ் மக்களுக்காக. அவர் கோட்பாடுகளை வச்சு நீங்கள் இங்கே சில பேர் பொழப்பு நடத்தலான்னு சொல்லுவாங்க. நம்ம அப்படி அந்த சொல்லாடலை சொல்ல விரும்பவில்லை. நீங்கள் இங்கே அரசியல் பண்ணீங்க. ஆனால் அந்த அரசியலாக இருந்த நீங்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு சங்கியோட கைக்கு செல்கிறீர்கள், சென்றுட்டீங்க. இப்போ ஏன்னா அதுக்காக அந்த வார்த்தையை சொல்கிறீங்க. என்ன சொல்கிறீங்கன்னா, பிராமணியம் என்ற கடப்பாறையை கொண்டு நான் திராவிடம் என்ற கோட்டையை தகர்ப்பேன் அப்படின்றாரு. பாலடைஞ்ச கோட்டையை தகர்ப்பேன்றாரு. அது எவ்வளோ பெரிய ஒரு தப்பான ஒரு கருத்தை சொல்கிறாருன்னு பாருங்கள். பிராமணியம் தான் இன்றைக்கி எல்லாத்துக்குமே காரணம். அந்த பிராமணிய கடப்பாறை தான் பாபர் மசூதியை அடித்தது. அந்த பிராமணிய கடப்பாறை தான் குஜராத்தில் கலவரம் பண்ணது. அந்த கடப்பாறை தான், பிராமணிய கடப்பாறை தான் பில்கிஸ் பானுவை வைத்த கிழிச்சது. அந்த கடப்பாறை தான் இங்கே நம்ம தமிழ்நாட்டில் கீழ் வெண்மணியில் 44 உயிர்களை கொண்டது, குழந்தைகள் உட்பட, பெண்கள் உட்பட. அந்த கடப்பாறை தான் சாதின்ற வெறி பிடிச்சி மேலாவளவு சென்னகரம்பட்டியில் 6-7 பேரை போட்டு தள்ளுனது. அந்த கடப்பாறை தான் நிகழ்காலத்தில் ஆணவ படுகொலைகளை கவினை செய்யுது. இப்படி செய்கின்ற அந்த கடப்பாறையை கொண்டு நீ திராவிடம் என்ற கோட்பாட்டை தகர்ப்பேன்னு சொன்னீங்கன்னா, திராவிடம்ன்றது உங்கள் அப்பையும் கொடுத்தது இல்லை. திராவிடம் என்ற கோட்பாடை கொடுத்தது யாருன்னா அயோத்தாச பண்டிதர், எங்கள் தாத்தா ரெட்டமலை சீனிவாசன், ஜான் ரத்தினம், அவங்க கொடுத்த அந்த கோட்பாடு. அந்த கோட்பாட்டை தந்தை பெரியார் இங்கே அதை ஒரு அரசியல் படுத்தி கொண்டு வந்தார். அப்போ அந்த கோட்பாட்டை தகர்ப்பதற்கு, அதாவது நான் அதை உடைப்பேன் அப்படின்னு டயலாக் சொன்னாலே ஏன் உன் கையை உடைக்கக்கூடாது அப்படின்னு நாங்களும் சொல்லுவோம். வேறு என்ன செய்ய முடியுங்க? தலைவர் அவர் அரசியல் படுத்தலாம் முயற்சிக்கலாம், அவர் நெறிப்படுத்தலாம் முயற்சிக்கலாம்.
ஆனால் விடுதலை சிறுத்தையுடைய இளைஞரணி இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை நீ இப்படி பேசுகிறத நாங்கள் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்க முடியாது. நீ என்பதை விட உங்களை மரியாதை அண்ணன் சீமான் அவர்கள் இப்படி செய்வதை நாங்கள் வேடிக்கை பார்க்க மாட்டோம். ஏன்னா அவருடைய பதிலடி எல்லாமே ரொம்பவுமே என்ன சொல்றாருன்னா, திருமாவளவன் அண்ணன் தான் வந்து பிரசவம் பார்த்தாரானலாம் ஒரு கேள்வியை பதிலடியாக வைக்கிறாரு. இது எல்லாமே சீமான் அவர்களே, உங்களை முத வந்து அரசியலை பிரசவம் பார்த்தவர் எழுச்சி தமிழர். முதல் மேடை உங்களுக்கு அரசியல் மேடை கொடுத்தது எங்கே? விடுதலை சிறுத்தையுடைய மேடை. உங்களால் மறக்க முடியுமா? இன்னமும் இளைஞர்கள் நடத்திய அந்த அந்த காலகட்டத்தில் கொரோனா காலத்தில் ஃபேஸ்புக் நடத்தின ஒரு கருத்தரங்களை கலந்து கொண்டவர்கள் நீங்கள். அப்போ உங்களை உண்மையை நாங்கள் தான் பிரசவம் பார்த்தோம். நல்ல குழந்தையா இருப்பேன்னு பார்த்தோம். கடைசி நீ இப்படி சவளப்பள்ளியா இருப்பேன்னு யாரு கண்டா? சவளப்பள்ளியா இருக்கிறே. அதை கூட மறுக்கிறாங்களா சார்? இப்போ நாம் தமிழர் கட்சியினர் எல்லாம் நீங்க இதை சொல்லும் போதே இந்த கருத்தை முன்வைக்கிறீங்க, நாங்க தான் உங்க முதல்ல மேடை ஏற்றணும் அப்படின்னு சொல்லி. ஆனா அப்படியெல்லாம் கிடையாது. அவர் முதல்ல இருந்தே இதெல்லாம் பேசிக்கிட்டு தான் இருக்கிறாரு. நிறைய மேடைகள்ல பேசியிருக்கிறாரு. அதுல ஒரு மேடை முதலில் தந்தை பெரியாரை பற்றி புகழ்ந்து பேசினார். முதலில் அதற்கு முன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பேச்சாளராக பல மேடைகளுக்கு சென்றிருக்கிறார். நாங்கள் இல்லைன்னு சொல்லலை, மறுக்கலை. எங்கள் மேடையில் மட்டும்தாப்பா வந்தேன், நான் தான்ப்பா உங்களுக்கு மேடை போட்டு கொடுத்தோம்னு எங்கள் கட்சிக்காரன் யாரும் சொல்லலை. நாங்கள் உங்களை அங்கீகாரம் பண்ணணும். எப்படி அங்கீகாரம் பண்ணணும்னா, தமிழ் தேசியம்ன்ற கொள்கையில் நீ அங்கங்கே போய் பேச்சாளராக வந்து நீ பேசியிருக்கலாம். திமுக பேசியிருக்கிற, திமுகவுடைய தலைமை கழகமே அறிவிச்சாலும் உன் பேர் இருக்குது. நான் இப்போ கூட எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். பல மேடையில் நீ பேசியிருக்கலாம். பெரியாருடைய கோட்பாடுகளில் தமிழ்நாடு பூரா நீ போய் பேசின, எங்களுக்கு தெரியும். அது வேற பிரச்சனை. உனக்கு தமிழ் தேசியம் என்ற அந்த மேடையில் ஏற்றியது விடுதலை சிறுத்தை. அது வரலாறு. கருத்துரிமை மாநாடு நடத்தின ஒரு காலத்தில், தமிழர் இறையாண்மை மாநாடு நடத்தின ஒரு காலத்தில். அப்போ நீ அரசியலுக்கே வரலை, கத்துக்குட்டியாக நீ கத்தி கொண்டு இருந்தாய். அந்த காலகட்டத்தில் உனக்கு மேடை போட்டு கொடுத்து உன்னை அலங்காரம் பண்ணியது விடுதலை சிறுத்தைகள். அதை மறுக்க முடியாது. நிச்சயம் மறுக்க மாட்டார். நீங்கள் ஒன்றும் அவர்கிட்ட கேளுங்க, மறுக்க மாட்டார். ஆனா அவர் ஒரு கேள்வி வைக்கிறார்ல சார், பாஜகவோட கூட்டணி வச்சது நானா நீங்களா, இல்ல வாஜ்பாயோடைய நினைவஞ்சலி நடத்தினது நானா நீங்களானால அவர் ஒரு கேள்வி வைக்கிறார்ல, அது நியாயம் தானே? விடுதலை சிறுத்தைகள் 2001 கூட்டணி வைத்தது திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான கூட்டணியில் தான் நாங்கள் இருந்தோமே தவிர பிஜேபியோட கூட்டணியில் இல்லை. அந்த தேர்தல் அப்போ அவங்க நின்ற பக்கத்து போய் நாங்களும் பிரச்சாரம் பண்ணலை, எங்களுக்கு அவங்களும் பிரச்சாரம் பண்ணலை. இருந்தாலும் கூட நாங்கள் ஏன் அந்த கூட்டணி இருந்தோம்னா, டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் மினிமம் ப்ரோக்ராம் போட்டிருந்தார், ஒரு செயல் திட்டத்தை போட்டிருந்தார். டேய், நீங்கள் வந்து பாபர் மசூதி இடிக்கக்கூடாது, காஷ்மீர் பிரச்சனை எடுக்கக்கூடாது, இந்தியாவுக்கு பூரா ஒரே சிவில் சட்டத்தை கொண்டாடக்கூடாது, இப்படிலாம் பல மினிமம் ப்ரோக்ராம் போட்டுத்தான், கையெழுத்து போட்டுத்தான் அவர் அந்த கூட்டம் இருந்தார். அந்த காலகட்டத்தில் அப்போ குஜராத் கலவரம் வந்துச்சு. அப்போ எங்கள் தலைவர் எம்எல்ஏவாக இருந்தார். அந்த குஜராத் கலவரம் நடந்ததற்கு முக்கியமான காரணம் இந்த மோடி தான். அந்த மோடி குஜராத்தில் இருந்து அவர் டிஸ்மிஸ் பண்ணணும். அப்போ அந்த காலத்தில் போராட்டம் நடத்தினார். நான் ரெக்கார்டை காட்டுறேன், சரிங்களா? எங்களுக்கு அவங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. அன்றிலிருந்து இன்று வரை ஆர்எஸ்எஸ் கும்பலை, பிஜேபி கும்பலை எதிர்க்கிற ஒரே தலைவர் எங்கள் தலைவர் தான். ஒரே தலைவர் இந்தியாவிலே. நான் சொல்கிறேன், இந்தியாவில் ஆர்எஸ்எஸ்ன்ற பேரை சொன்னால் அவன் மூத்திரம் போயிடுவேன். யாராவது நீ எடுத்துக்கிறேன். இன்றைக்கி ஒரு அளவுக்கு பரவாயில்ல, ராகுல் காந்தி அடித்து பேசுகிறாரு. வேறு எந்த ஒரு தலைவராவது ஆர்எஸ்எஸ் எதிர்த்து அரசியல் தலைவர் பேசின சொல்லுங்க பார்ப்போம். ஒரு ஆளை சொல்லுங்கள் பிரதர். இல்லை, அவரை எதிர்த்து பேசுகிற ஒரே ஆள் எங்கள் தலைவர் தான். அப்போ ஆர்எஸ்எஸ் கும்பலே எதிர்க்கிறோம்னா நீலாம் எம்மாத்திரம் தம்பி, நீலாம் ஒரு பொடி தம்பி. அதனால் வந்து நாங்கள் இன்னும் உன்னை பற்றி நான் என்னமோ பொடி பையன்னு சொல்லிடுவேன். அது நல்லா இருக்காது. என்னோட வயது முதிர்த்தவர், அதனால் பொடி பையலே அமைதியார வாய மூடுறா அப்படின்னு சொல்லக்கூடாது. ஆனால் நீங்கள் ஒரு சின்ன தம்பி தான் எங்கள் தலைவரை பொறுத்த வரைக்கும். அதனால் தேவையில்லாத பேச்சு பேசாமல் சங்கி பயிலைகளை எதிர்ப்பதற்கு எங்களோடு சேர்ந்து களமாடு அப்படின்னு உன்னை நான் அன்போடு அழைக்கிறேன். ஆனால் அவர் ரொம்ப கடுமையாக ஒரு வார்த்தை மன்னிக்கணும் இதை நான் சொல்கிறதுக்கு. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் போய் 6 சீட்டுக்காக மீசியம் முறுக்கிட்டு காலை நக்கிட்டு இருக்கிறவங்களாம் என்னை பேசக்கூடாதுன்னு ரொம்ப கடுமையாக பேசுகிறார்ல சார். இது எப்படி இது ஏற்றுக்க முடியுது அவங்களால? நாங்கள் வந்து எவனுடைய காலிலும் போய் விழுகலை, எவனும் எங்கள் காலில் விழுகணும்னு சொல்லலை. நீ போய் ஆர்எஸ்எஸ் கும்பலை போய் நக்கிக்கிட்டு இருக்க காலை எங்களுக்கு எல்லாம் தெரியும். அதுக்காக ஆர்எஸ்எஸ் கும்பல் நடத்துகிற மேடையில் போய் நீ ஏறின. நீ அங்கேருந்து அதாவது அவன் தேர்தல் நின்று எம்எல்ஏ ஆகி எம்பி ஆகி மினிஸ்டர் ஆகி தான் காசு ஆட்டையை போடுவாங்க. ஆனால் நீ எம்எல்ஏ ஆவதற்கு முன்னாடியே காசு ஆட்டையை போடுற உலகத்திலே ஒரு ஸ்பெஷல் லீடர் நீ ஒரு ஆள் தான். உன் கட்சியில் இருக்கிற எல்லா பேர்த்தையும் காலி பண்ணிடுவேன். ஒவ்வொரு முறையும் வந்து அவனை எம்எல்ஏக்கு நிற்கணும், எம்பிக்கு நிற்கணும்னு சொல்லி அவன் வாழ்க்கை வரலாறையும் முடிச்சு விட்டுவிட்டு அவனை காலி பண்ணி விட்டுவிட்டு அடுத்தவன் நின்றான திருப்பி ஒரு முறை நின்றவன். ஆனால் உனக்கு மட்டும் பொருளாதார வலிமையாகுது. சாதாரண நடந்து தெரிஞ்ச நீனு இன்னைக்கு பொருளாதார வலிமை அடைஞ்சு வந்திருக்கிறேன்னா உன்னை நான் பாராட்டுகிறோம், இன்னும் உன்னை நான் தப்பாக சொல்ல. ஆனால் காலை நக்கி கிடக்கிற ஒரே ஆள் நீந்தே அப்படின்றதுல எந்த வகையான மாற்று கருத்தும் இல்லை.
இப்போ இதுல எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி சார். இப்போ திருமாவளவன் அவர்கள் எதுக்காக வாண்டடா இப்போ சீமானை தாக்கணும்? ஏன் வாண்டடா அந்த வண்டியில போய் ஏறணும்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. கேட்குற கேள்வியே ஏட்டி பூட்டியாக இருக்குது. நானு ரவுடின்னு ஏறுறது அந்த குரூப்பு தான். வாண்டடாக வந்து ஏறுறது விடுதலை சிறுத்தைகள் இல்லை. நான் கேட்ட கேள்வி கரெக்டாக பதில் சொன்னீங்க. சொன்ன வார்த்தைக்காகவே நீங்கள் தான் பொறுப்பு. சனாதானத்தை எதிர்ப்பதற்காக தமிழகத்தில் போராடக்கூடிய கட்சி எந்த கட்சி? சனாதனத்தை வேறெடுப்போம், புரட்சிகர ஜனநாயகத்தை வென்றெடுப்போம்னு யாருங்க? விடுதலை சிறுத்தைகள் தானே. அப்போ நாங்கள் வந்து போராடும் பொழுது இது மாதிரி சனாதனத்துக்கு சப்போர்ட்டாக தமிழ் தேசியம்ன்ற ஒரு பேரை சொல்லிக்கிட்டு போய் விளையாண்டா நாங்கள் தானே கேட்க முடியும். இப்போ நீ தமிழ் தேசியம் பேசலப்பா, நான் ஒரு சனாதனவாதிப்பா, நான் ஒரு சங்கிப்பையப்பா, மோடியோடைய அடியாளுப்பா, அமித்ஷாவோட வீட்டில் பாத்ரூமை கழுவுறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்தீங்கன்னா உனக்கு யாரும் கேட்க போகிறதில்ல. நல்லா நீ வாட்டு கேட்டுக்க, ஆடிக்க, பாடிக்க. ஆனால் மேதகுன்ற கோட்பாட்டை, தமிழ் தேசியன்ற கோட்பாட்டை நீ வந்து பேசுகிற, அந்த முகத்திரையை போட்டிருக்கிற, அப்போ நீ தப்பாக போன உன் தலையில் அடித்து திருத்த வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்குது. அந்த வேலையை செய்கிறோம். நம்ம வாண்டடாக யார் ஏறுறது? RSS மேடையில் போய் ஏறினது யாருங்க? வாண்டடாக ஏறினது யார்? வருதானே? நீ அவர்கிட்ட தான் கேட்கணும். ஏன்ப்பா நீ வாண்டடாக வந்து நானும் சங்கி நீ ஏன்ப்பா போய் வண்டியில் ஏற? நீ அவரை கேளுங்க. இப்போ திருமாவளவன் அவர்களை எதிர்க்கிறதுல ஒரு பக்கம் சீமான் அப்படின்னா அவனி ஒரு பக்கம் ராஜா. நீங்கள் கூட அந்த கந்தன்மலை உங்களுடைய பேட்டிகள் கூட நிறைய பார்க்க முடிஞ்சது. அது எப்படி சார் அந்த அடங்கமறு அத்துமீறெல்லாம் வச்சு அவ்வளவு தூரம் ஒரு படத்தில் அவர் பேசியிருக்கிறாரு, அதை எப்படி பார்க்குறீங்க? அது உங்களால் ஏற்றுக்க முடியுதா? அதற்கான எதிர்வினை நாங்கள் நிறைய பார்க்க முடியுது. என்ன கருத்து சொல்லுங்க? அதாவது நீங்களே கரெக்டாக கேள்வியும் நீங்களே பதிலும் நீங்களே சொல்லிட்டீங்க. உங்களை வந்து எடுக்கிறது வந்து சீமானும் எதுக்குறாப்புல, கட்சி ராஜாவும் எதுக்குறாப்புல. கட்சி ராஜாவை நாங்கள் லூசுன்னு சொல்லுவோம். ரைட்டா? லூசுன்னு சொல்கிறது மட்டும் இல்லை, அது ஒரு லூசு தான். அதை போய் மெடிக்கலில் செக் பண்ணுங்கன்னு நீதிமன்றமே சொல்லியிருக்கு. பழைய ரெக்கார்டுக்கு நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் இவருக்கு வந்து சிசினிஃபிரினியா இருக்கா அப்படின்னு செக்கும் பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் நம்மள்ட்ட ரெக்கார்டு இருக்குது. அப்போ அந்த லூஸு வந்து இப்போ திடீர்னு வந்து நம்மளை மட்டும் யாரும் கண்டுக்கிற மாட்டுறாங்க. நம்ம தான் அந்த பிஜேபியில் ஆரம்பத்துலேருந்து இருந்தோம், ஒருத்தன் கண்டுக்க மாட்டேறேன் அப்படின்னு அவர் வாலண்டியாக வண்டியில் ஏறுறாரு. விடுதலை சிறுத்தையில் வம்புக்கு எடுத்து நம்ம பெரிய ஆள் ஆகலாம்னு. அதே வேலையை தான் சீமானு செய்கிறாப்புல. சீமான் நாங்கள் வேறு ஒன்றும் சொல்ல, RS மேடையில் போய் ஏன்ப்பா ஏறுன்னு கேட்டேன். இல்லைங்க நான் தெரியாமல் ஏறிட்டேங்க, இனிமேல் ஏற மாட்டேன்னு சொன்னால் கதை அப்பயே முடிஞ்சிருச்சு பஞ்சாயத்து. ஆனால் இவர் தான் தொடர்றாரு. சரி, இவர் இப்படி தொடர்ந்து கொண்டே இருக்கும் பொழுது அவரும் வர்றாரு. ஒரு சினிமா படத்தை எடுத்து, அந்த படத்தை ஒரு பேரும் வாங்கலை, துப்பு எடுத்து, அதாவது படமடா அப்படின்னு எல்லாம் காரி துப்பிட்டாங்க. அந்த ஆளை கடைசியில் OTT போயிருக்கு, OTTலையும் காரி துப்பி அடித்து வரட்டி விட்டாங்க. வெளியே போ படம் எடுத்து வந்திருக்கேன் படம் அப்படின்னு. அப்போ வேறு வழியே இல்லாமல் இந்திய வரலாற்றிலேயே உலகத்திலேயே முதல் முறையாக ஒரு யூடியூப்பில் ஒரு படத்தை வெளியிட்ட படம் இந்த படம் தான். அப்போ யோசித்து பாரு, அதுலேயும் தெரிஞ்சுக்கிறீங்க. அதனால் வம்புக்கு வர்றாங்க, எங்களோட தேவையில்லாமல் வம்புக்கு இழுக்கிறாங்க. வம்புக்கு இழுத்தோம்னா கையை உடைக்க வேண்டியதை வேறு என்ன செய்ய முடியும்? திருமாவளவன் அவர்களை தொடர்ந்து இந்த சங்க பரிவாரங்கள் டார்கெட் பண்ணுறதை பார்க்க முடியுதுல்ல சார். இது என்ன காரணம்? இது தேர்தல் தான் இதனுடைய நோக்கமா, இல்லை என்ன காரணம் பின்னாடி? இது மாபெரும் கோட்பாட்டு யுத்தம். எங்கெல்லாம் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு, சிறுபான்மை மக்களுக்கு, பெண்களுக்கு அடக்குமுறை உருவாகிறதோ, சிக்கல் உருவாகிறதோ, அங்கெல்லாம் நாங்கள் தட்டி கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். ஆகையால் பிடிக்காமல் அந்த திருட்டு பயல்கள்லாம் சேர்ந்து எங்களை எதுக்குறாங்க. நாங்கள் என்ன செய்ய முடியும்? அப்போ எதுக்குறவங்க நாங்கள் எதிர்த்தானே ஆக வேண்டிய. நாங்கள் சண்டை போடுறது அவங்களோட. யாரோட யுத்தம் பண்ணுறான்? யாரோட கோட்பாட்டு யுத்தம் பண்ணுறான்? RSSோட, சங்கி பயல்களோட, மோகன் பகவத்தோட. ஆனால் மோகன் பகவத்தோட சண்டை போடும்போது இவங்க இடையில கிராஸ் பண்ணுறாங்க பொடிப்பயலுக. நம்ம என்ன செய்ய முடியும்? ஆனால் சும்மா அவங்களே லைட்டை டச் பண்ணி போட ஓடு எல்லாம் கிட்ட வராத அப்படின்னு விரட்டி விட்றோம். அவ்வளோதான் மேட்ரு. இப்போ இந்த RSS உடைய குழந்தை சீமான் ஒரு பக்கம் சொன்னார்னா, மறுபக்கம் விஜய். ஆனால் ஆதவர்ஜனா சொல்கிறாரு, விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து பெரும்பான்மையான தொண்டர்கள் எங்கள் கட்சியில் இணைஞ்சிட்டாங்க அப்படின்னு. அதாவது நீ ஒரு எண்ணத்தை சொல்கிறது, எல்லாரையும் வந்து இப்படி ஒரே இடத்துல கொண்டாந்து நீ கேட்டீங்கன்னா நம்ம எண்ணத்தை சொல்கிறது. அதாவது நல்லா தெரியுது உங்களுக்கு. RSSலேருந்து தத்தெடுத்த அந்த பிள்ளைகள் தான் ராஜா. இப்போ கேட்டீங்க, ராஜா என்ன பேசுகிறாரோ அதே தான் சீமான் பேசுகிறாப்புல. சீமான் என்ன பேசுகிறாரோ அதே தான் ஆதவ அர்ஜுனன் பேசுகிறாப்புல. அப்போ இவங்க பூரா எந்த புள்ளியில் இணைகிறான்னு பாருங்கள். இந்த ஆதவ அர்ஜுனன் முதல்ல எங்கள் கட்சியில் இருக்கும்போது தலித் தலைமையில் இந்தியாவை காப்பாற்றணும், சிறுபான்மை மக்களுக்காக போராடணும் சொன்னாரா சொல்லையா? இப்போ சிறுபான்மை மக்கள் என்று நான் சொல்ல மாட்டேன், இவரெல்லாம் பெரும்பான்மை மக்கள்னு இப்போ டைலாக் சொல்கிறாப்புல. அதேமாதிரி விடுதலை சிறுத்தைகளில் தொண்டர்கள்லாம் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாப்புல. எங்களுக்கு செய்தி கிடச்சிருக்கு. விடுதலை சிறுத்தை தொண்டர்கள்லாம் இங்கே இருக்கும் நம்பர் வாங்கியிருப்பாள். அவங்கள ஃபோன் பண்ணி பேசுகிறாப்புலையா. அவங்க காரி துப்புறாங்களாம். டேய் ஃபோன் பண்ணார் அடி வாங்கி போய்விடா அப்படின்னு சொல்கிறாங்களாம். அப்போ இது மாதிரி வேலைகள்லாம் அவங்க செய்கிறாங்க, செஞ்சுட்டு போகிறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்களுடைய தொண்டர்கள்லாம் முழுக்க அரசியல்படுத்தப்பட்டவர்கள். இப்போ என் சங்கத்தமிட்ட நீ கேள்வி கேட்குறீங்களே, இதே எங்கள் தொண்டன்ட்ட போய் கேள்வி கேளுங்க. என்னை விட 100 மடங்கு விவரமாக பேசுவாங்க. அம்பேத்கரை பற்றி பேசுவாங்க, தந்தை பெரியாரை பற்றி பேசுவாங்க, மார்க்சியத்தை பற்றி பேசுவாங்க. சிறுத்தைகளை யாரும் அவங்க விலை கொடுத்து மட்டும் வாங்க முடியாது, இல்லை எந்த முறையிலும் வாங்க முடியாது.
சிறுத்தையில் வந்து அவ்வளவுக்கு அரசியல்படுத்தப்பட்டவர்கள். சரிங்களா? நீ வந்து 100 பேர் வச்சுருக்கலாம், ஒரு சிறுத்தை உன்னால் போட்டி போடவே முடியாது. அதனால் சும்மா ஒரு டயலாக் அடிச்சு விட்றாப்புல. அதாவது நம்ம சொல்லுகின்ற கருத்துக்களை எதிர்த்து களமாட முடியாமல் இது மாதிரி வந்து அண்ணே என்னண்ணே நமக்குள்ளே சண்டை அப்படின்னு டயலாக் விட்றாப்புல. பார்த்தீங்களா பார்க்கலையா? டேய் சண்டையே வந்து உன்னோட இல்லைடா, நீ சார்ந்திருக்கிற கோட்பாடு தானே உண்மையிலே எங்களுக்கு சண்டை. ஒரு சண்டையும் இல்லை. அதாவது இப்போ அவங்களுக்கு உனக்கு என்ன வித்தியாசம்? அவங்க வந்து மதவெறியை தூண்டுறாங்க, இந்த ஆள் வந்து குடி வெறியை தூண்டுறாப்புல. இந்த குடி இல்லை அந்த குடி, யாரை சொல்ல தெரியுதா உங்களுக்கு? தோன்றாப்புல. நீ வந்து சினிமா வெறியில் தூண்டுற. ஒருத்தர் சினிமா வெறியில் கடிச்சு விட்ருக்கான். பார்த்தீங்களா பார்க்கலையா? ஒரு பொம்பளை சொல்லுது நான் விஷம் வச்சு கொண்டு விடுவேன்னு சொல்லுது ஓட்டு போடலைன்னா. ஒரு வயலுக்கு பாவம் அந்த தம்பியை வந்து விஜய் தள்ளி விட்டாங்க. அவரே ஏற்கனவே சுகரு ப்ரெஷரில் இருக்கிற ஆள், நமக்கு தெரியும் அவரை பற்றி வரலாறு. தள்ளி விட்டு டோப்பாக வர கீழே விழுக தெரிஞ்சிச்சு. இருந்தாலும் மேவியூவிலேருந்து அந்த முடிவில் சொட்ட உரம் தெரியுது. தெரியாது இல்லையா? அப்போ இது மாதிரி சிக்கலில் இருக்கிற ஒரு வெறி கொண்ட குரூப்பில் நீங்கள் தெரிறீங்க. இந்த வெறியெல்லாம் அடக்கணும். சாதி வெறி கூடாது, மத வெறி கூடியாது, அதே நேரத்தில் சினிமா வெறியும் கூடாது. கவர்ச்சி வெறி தானே அது. இப்போ விஜயை பார்த்து என்னதுக்கு போகிறாங்க பல பேர் நினைக்கிறீங்க? எல்லாம் ஒரு கவர்ச்சி தான், சினிமா கவர்ச்சி. இது போல நாட்டை குற்றச்சவராக்கிறணும். சிக்கல். நாங்கள் வந்து இளைஞர்களை அறிவுபூர்வமாக கொண்டு வரோம். இளைஞனுக்கு நான் ஒவ்வொரு முறையும் அரசியல் நடத்துகிறோம், வகுப்புகள். இளைஞர்களை வந்து நாங்கள் பக்குவப்படுத்துகிறோம். இளைஞர்களை படின்னு சொல்கிறோம். ஆனால் அவங்க படிக்கவா சொல்கிறாங்க? கஞ்சாவை குடின்னு சொல்கிறாங்க. அவங்களே மாஸ்டர்னு படம் எடுத்துக்கிட்டு ஃபுல்லாக போதையிலே வர்றாங்க. நம்ம ஊரில் மாஸ்டர் யாராச்சும் தண்ணி அடித்தா செருப்பை வச்சு அடித்து வரட்டி விட்ருவாங்க. படம் பேரும் மாஸ்டர், ஆனால் ஃபுல் போதை. அப்போ ஜானாயன் படம் எடுப்பாங்க, ஆனால் ஃபுல்லாக கூட்டு சுரண்டல். இவங்களுக்கு மட்டும் 250 கோடி வாங்கிடுவாங்க, ஆனால் நடிக்கிற நடிகைக்கு 2 கோடி கொடுப்பாங்க. அப்போ யோசித்து பாருங்கள், அது ஒரு வேணா கூட்டு சுரண்டல் தானே? அது ஒரு வேணா ஆதிக்கம் தானே? அதுக்கு பேர் ஜனநாயகம், அதுக்கு பேர் சர்வாதிகாரம். அப்போ இவங்கெல்லாம் வந்து நடத்தி கொண்டிருக்கிற அரசியலை நாங்கள் தட்டி கேட்போம். தொடர்ந்து நாங்கள் மக்களுக்காக போராடுகிறோம். அதனால் எங்களை சண்டைக்கு வர்றாங்க, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ இந்த பலமுனை தாக்குதல் தானே சார் இதை எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி எச் ராஜா ஒரு பக்கம், சீமான் ஒரு பக்கம், இங்கே விஜய், இவங்க எல்லாருமே ஒரு பலமுனை தாக்குதலுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளை உட்படுத்துகிறாங்க, அவங்க தொண்டர்களை உட்படுத்துகிறாங்க. அதெல்லாம் இல்லை, நல்லா கேட்டுக்கிறீங்க. எங்களுக்கு இப்போ சொல்கிற ரொம்ப முக்கியமானது, முதல்ல நகைச்சுவாக பேசியிருப்பேன். எங்களுக்கும் விஜய்க்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை. அவங்களும் எங்கள் தலைவர் அண்ணேன்பாங்க. எங்களுக்கு சீமானுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. அவர் எங்கள் தலைவர் அண்ணே அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா கட்சி தலைவர்களும் எங்களை வரவேற்கிறாங்க, பிஜேபியை தவிர, பாமகவை தவிர. ஆனால் ராமதாஸ் கூட எங்களை வரவேற்கிறார், அது வேறு பிரச்சனை. இப்போ கூட பாவம் அவருக்கு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இவ்வளவு பேர் எங்கள்கிட்ட அன்பாக தான் வர்றாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரே ஒரு எண்ணம், திமுகவை பிடிக்கலை. நான் சொல்கிறேன் 100க்கு 100 உண்மை. திமுகவுடைய வெறுப்பை அவங்க வந்து என்னடா அது, எப்படிடா திமுகவை என்ன பண்ணுறது செய்ய முடியாமல் எங்கள் மேலே வந்து பாயிறாங்க. விடுதலை சிறுத்தை இருக்கிறனா திமுகவில் ஸ்ட்ராங்காக இருக்குது, விடுதலை சிறுத்தை இருக்கிறனா தொடர்ந்து வெற்றி பெறுது. அப்போ விடுதலை சிறுத்தையில் கூட்டிலேருந்து கலட்டி விட்டுறணும், இல்லை விடுதலை சிறுத்தை கூட்டிலேருந்து எடுத்துடணும் அப்படின்றக்கான சதி வேலைகளை அவங்க செய்கிறாங்க. ஆனால் நாங்களும் திராவிட முன்னேற்ற கழகங்களும் கொள்கை சார்ந்த ஒரு கட்சி. அவங்களுக்கு சமூக நீதி, எங்களுக்கு சமூக நீதி. அவங்களுக்கு வந்து ஜனநாயகம், எங்களுக்கும் ஜனநாயகம். அவங்களுக்கு சமத்துவம், எங்களுக்கு சமத்துவம். ஆக நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம். அது அங்கே இருக்கிற பிரச்சனை, வேறு ஒரு பிரச்சனையும் இல்லை. நல்லா பாருங்கள், ப்ராக்டிக்கலாக பாருங்கள். எங்களை கூப்பிட்டாங்க கூப்பிடலையா? புத்தக வெளியீட்டு நிகழ்ச்சி வாங்கன்னாங்க விஜய் குரூப்பு. பார்த்தீங்களா? சீமான அண்ணேன்றாப்புல. இப்போ கூட கடைசி போய் அண்ணனுக்கு என்னங்கப்பா பிரச்சனை பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரி பேசுகிறாப்புல. அதான் இங்கே இருக்கிற யதார்த்த உண்மை. அரசியலில் வந்து இன்றைக்கி அனைத்து தலைவர்களும் அனைத்து மக்களும் ஆதரிக்கக்கூடிய ஒரே தலைவர் எழுச்சி தமிழர். ஆனால் நாங்கள் திமுகவில் இருக்கிறனால நாங்கள் பழியை சுமக்கிறோம். அந்த காலத்தில் 2010 ஈழ பிரச்சனை போய் எங்களுக்கு தான் பழி சுமந்தப்பட்டுச்சு. உங்களுக்கு தெரியும் அந்த பழைய வரலாறு. அது மாதிரி தொடர்ந்து சுமத்துகிறார்கள். ஆனாலும் கூட திமுகவை நாங்கள் வந்து முறையாக வந்து அவங்களோட கூட்டணியிலிருந்து, அதாவது மதச்சார்பின்மை அப்படின்ற கோட்பாட்டுக்கு களமாடுறோம். அதான் உண்மை. நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றிங்க சார். நன்றி, வணக்கம். இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.